இன்றைக்கி வீடியோவில் சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்ல சுவையோடு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் 3 கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 கிழங்கையுமே நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுன இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை இப்போ தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். பார்க்கையில் இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கணும். இப்போ வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவாக மட்டும் ஊற்றணும். அது கூட நறுக்கின சர்க்கரைவள்ளி கிழங்கையும் போட்டுருவோம். அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், தண்ணியும் அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கும் ஒன்றா வெந்திருக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. 3/4 பதம் வெந்தாலே போதும். கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். நுணுக்கி வச்ச சோம்புத்தூளையும் சேர்த்துருவோம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 5 பூண்டு பல்லும் 1 இன்ச்சு துண்டும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துருவோம். இதில் நம்ம எதுவுமே நைஸாக அரைச்சலாம் சேர்க்கல, எல்லாமே தட்டி தான் சேர்க்குறோம். அது கூட ஒரு 5 வரமிளகாயையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாமே தட்டி தான் இதில் போடுறோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வேக வச்ச சர்க்கரைவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா கொஞ்சம் இனிப்பான சுவையில் இருக்கும். அது கூட நம்ம இந்த காரமான வரமிளகா எல்லாமே தட்டி போட்டிருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நீங்களும் இந்த மாதிரி இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.